குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் கொஸ்து. நான் இது வரைக்கும் போடவே இல்லை. இதில் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. என்னுடைய கிராண்ட்மா மாஸ்டர் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையானது இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு என்னென்னா கண்டிப்பாக இதுதான் கொஸ்துக்கு டேஸ்ட் கொடுக்குறது. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு 6 காஞ்ச மிளகாய் 6 சின்னதாக 2 பெருசு 4 காரம் போகிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1.5 டீஸ்பூன் தனியா. இதை நம்ம வறுத்துக்கிறோம். வெறுனையே நம்ம வறுத்துக்கலாம், எண்ணெய் வேண்டாம். வெறுனையை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வறுபடட்டும். இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கொஸ்துக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். அதில் கடுகு போட போகிறேன். வெறும் கடுகு ஒட்டி தாச்ச போகிறேன். ஏன்னா இதில் வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நம்ம பொடி போடுறதுனால இப்போ வெறும் கடுகு ஒண்டி போடுறோம். நல்லெண்ணெய். இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும், ஏன்னா வெங்காயம் போடுறோம், வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் போடலை. பச்சை மிளகாய், தக்காளி இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஞ்சு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வதக்கிக்கிறோம். நான் பாசிப்பருப்பு போடுற பழக்கம், அதனால் கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டால் தான் கிரிப்பாக இருக்கும். ஏன்னா சப்பாத்திக்கு பண்ணிக்கிறேன் கொஸ்து. எல்லாம் பொங்கலுக்கு போடுவேன், நான் சப்பாத்திக்கு பண்ணுறேன். இது மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்பு போட வேண்டாம், உப்பு கடைசியில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக கத்திரிக்காய் போடணும், மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இதை பவுட்ரு பண்ணிக்கணும். பெருங்காயம் வச்சுருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இந்த புளி தண்ணியை ஊற்றிருங்க. கொஞ்சமாக அப்புறம் புளி, ஒரு கத்திரிக்காய் வெந்த அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடியில் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டேன். பொடி பண்ணிக்க வேண்டியதாக. இப்போ மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போது புளி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டாங்க பாருங்கள். உப்பு போடாமல் இருக்கணும். நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஒரு கத்திரிக்காய் சூப்பராக வதங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பருப்பு இப்போ வேக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை போடுறோம். ஒவ்வொருத்தரும் பருப்பு போட மாட்டாங்க. நமக்கு பருப்பு போடுற பழக்கம் உண்டு. பருப்பு போட்டால் அது ஒரு கொத்து நல்லதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போடுறோம். இதுக்கு தேவையானதான் நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இந்த பவுட்ரு தான் இந்த கொஸ்துக்கு முக்கியமானது. இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இப்போ பெருங்காயம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. ஏற்கனவே இதை பவுட்ரு பண்ணிட்டேன். இதுலேயும் பெருங்காயம் ஒன்றுமே வேண்டாம். ஏன்னா இந்த ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஸ்துங்கிறது. புளி விட்டு வெந்தாச்சு. புளிப்புக்கு அறுசுவை உணவு இல்லையா, எப்போவுமே சாப்பிட்றது. இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் போட போகிறேன். வெல்லம் அப்போ தான் இந்த சுவை கொடுக்கும். டேஸ்ட்டு கொடுக்கணும்னா கொஞ்சம் வெல்லம் போடணும். அருமையான கொஸ்து சொல்லி கொடுத்துட்டேன். நல்லெண்ணெயில் பண்ணிட்டா ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளிப்பு. இப்போ தாளிப்பு ஒண்டி தான் கொடுக்கணும்.
அவ்வளோதான். இப்போ இதை சேர்ந்து ஒரு கொதிக்கிட்டோம், மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். நல்லா கொத்து பருப்பெல்லாம் போட்டு இந்த பொடியை போட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இதுதான் இப்படி தான் இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம், பொங்கலுக்கும் போட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் போட்டுக்கலாம். இந்த கொஸ்து அவ்வளோ பிரமாதமான ஐட்டம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்ப அவசியம். கடுகு வண்டி போட்டுக்கலாம், ஏன்னா உளுத்தம்பருப்புலாம் இதில் போட்டாச்சு, அரைச்சாச்சு இல்லையா அந்த பவுடரில், அதனால் அது இருக்கும், அந்த வாசனை இருக்கும், அந்த டேஸ்ட்டு வந்திருக்கும். இப்போ கடுகு வண்டி போட்டுட்டு இது படிக்கட்டும். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து கடுகு வெடிக்கிறது அப்படியே நல்லெண்ணெயோடு அந்த கடுகு வச்சு அப்படி கலந்து விட்டுருங்க அடி வரைக்கும். சூப்பராக மணக்க அட்டகாசமான கொஸ்து. அது வந்து எப்படி ரொம்ப நாளாக இருக்கணும், மாறவே கூடாது. அப்படியே பண்ணுமா, எப்படி பண்ண ஒரே மாதிரி பண்ணணும். இவனை கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவாள் கொடுங்க. அந்த காலத்து பாரம்பரியம் கொஸ்து. நன்றி, தேங்க்யூ. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறா, வீடியோ பார்க்குறா, ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏறலை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க. எனக்காக நன்றி, தேங்க்யூ.